next sum 2.8 plus 61. Okay, if omega is not equal to 1 is a cube root of unity, then show that roots of equation z minus 1 whole power 3 plus 8 equal to 0 or minus 1 comma 1 minus 2 omega 1 minus 2 omega square. என்ன சொல்றாங்கப்பா, omega is not equal to 1 at the same time cube root cubic rootல omega வேல்யூ என்ன இருக்க கூடாதுப்பா, 1 ஆ இருக்க கூடாது. ஓகேங்களா? proof that என்ன proof பண்ணனும், இந்த z minus 1 whole power 3 plus 8 equal to 0 ங்கற ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கணும், minus 1 1 minus 2 omega 1 minus 2 omega square வரும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் given கொடுத்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிருப்போம். given z minus 1 whole power 3 plus 8 equal to 0. அப்ப பாருங்க z minus 1 whole power 3 equal to plus 8 ரைட் சைடு போச்சுனா minus 8. therefore z minus 1 இது என்ன வரும், whole cube ஆ சேஞ்ச் ஆகுங்களா, இப்போ minus 1 8 எப்படி எழுதலாம், 2 power 3. இப்போ minus 1 க்கு cube root எடுத்தா 1 by 3, 2 power 3 க்கு cube root எடுத்தா 2, இப்போ dot 2. அப்ப 2 into minus 1 எப்படி சொல்லலாம், cos by plus I sin by whole power 1 by 3. 0 னா 1 னா எப்படி சொல்லலாம், cos 0 plus I sin 0. minus 1 னா cos by plus I sin by. I னா cos by 2 plus I sin by 2. minus I னா cos by 2 minus I sin by 2. ஓகே, இப்ப பாருங்க இந்த cos by plus I sin by நான் எப்ப ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னேன், sis ன்னு சொல்லலாமா, sis. அப்ப sis டேட்டா. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, டேட்டா கூட add 2k by add பண்ணாங்க, sis by plus 2k by whole power 1 by 3. ஓகே, இப்போ பாருங்க z minus 1 equal to 2 sis இந்த 1 by 3 டிமார்க்ஸ் அப்ளை பண்ணலாம், 1 by 3 அப்ளை பண்ணலாம். k equal to 0 1 2. இந்த 5 இருந்துச்சுனா 0 to 4, 3 இருந்துச்சுனா 0 to 2. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் k க்கு பதிலா இருக்கு 0 1 2 ல ஃபர்ஸ்ட் கேஸ் 1 k equal to 0. இப்போ பாருங்க z minus 1 equal to 2 sis k ஓட வேல்யூ 0. அப்ப இந்த ஹோல் டர்ம் 0 மாறுதுப்பா. அப்ப by plus 0 by divide by 3. இப்போ ரெண்டு எக்ஸ்பெண்ட் பண்ணலாம், 2 cos by 3 plus I sin by 3. by 3 எவ்வளவு டிகிரிப்பா, 60 டிகிரி. அப்ப 2 of cos 60 ஓட வேல்யூ 1 by 2 plus sin 60 ஓட வேல்யூ √3 divide by 2. இப்ப 2 காமன் 2 கேன்சல் ரிமைனிங் என்ன இருக்கும், 1 plus I √3. அப்ப z minus 1 equal to 1 plus I √3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. we know that நமக்கு என்ன தெரியுமா, omega squared equal to minus 1 by 2 minus I √3 divided by 2. omega squared வேல்யூ என்னப்பா, minus 1 by 2 minus I √3 divided by 2. அதே omega வேல்யூ என்ன வருமா, minus 1 by 2 plus I √3 divided by 2. பாருங்க இப்போ minus omega squared அப்படியே இருக்குப்பா, minus இது காமன் எடுத்துட்டா வந்துரும் minus of 1 by 2 plus I √3 divided by 2 equal to omega square. இப்போ √2 காமனா இருக்குனா டிவைட் ஆகும், 1 plus I √3 divided by 2 minus omega square. இப்போ 2 ரைட் சைடு கொண்டு போயிருங்க, இப்போ என்ன வருமா, minus 2 omega square. அப்போ 1 plus I √3 minus 2 omega square. இப்போ பாருங்க from 1 equation 1 வந்து z minus 1 equal to minus 2 omega, அதாவது 1 plus I √3 पर என்ன பண்ணலாம், z minus 1 minus 2 omega square. अब minus 1 लेफ्ट साइड पर राइट साइड पर ना
plus 1 அப்ப z equal to என்னப்பா 1 minus 2 omega square இத ஒரு ரூட் ஸ்ப்ரெட் பண்ணாச்சுங்களா ஓகே கேஸ் 2 k equal to 1 ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் k equal to 0 ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம் இப்போ k equal to 1 ன்னு எடுத்துக்கோங்க அப்ப z minus 1 equal to 2 sis அங்க என்ன வந்துச்சு by plus 2k by sis by plus 2k by இல்ல இப்ப k க்கு பதிலா 1 அப்ப என்ன வரும் 2 by இப்ப by plus 2 by 3 by divide by 3 3 cancel ஆச்சுன்னா என்ன இருக்கும் sis by 2 into sis by இப்ப sis நம்ம எப்படி எழுதலாம் cos by plus I sin by இப்ப 2 of cos by plus I sin by நமக்கு இதோட வேல்யூ என்ன தெரியும் -1 அப்ப -1 into 2 -2 z minus 1 equal to -2 therefore z equal to -1 right side போச்சுனா +1 இப்ப என்ன இருப்பா -1 இப்ப இதோட வேல்யூ ப்ரூவ் பண்ணும்பா -1 ப்ரூவ் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் கேஸ் 3 k equal to 2 okay z minus 1 equal to 2 sis of by plus 2k by k ஓட வேல்யூ 2 அப்ப என்ன வரும் 4 by plus 5 by divide by 3 இத கேன்சல் பண்ண முடியாது இப்ப ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன் 2 sis by 2 by minus by 3 எப்படி சொல்றது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்களே 6 by minus by 5 by divide by 3 ங்களா அப்ப பாருங்க 2 by minus by 3 next 2 sis எப்படி சார் minus by 3 வந்துச்சு நல்லா கவனிப்பா இது எழுதலாம் cos 2 by minus by 3 ங்களா இப்ப என்ன வரும் 2 by என்னப்பா 360 change or no change அப்ப என்ன வரும் cos by 3 ஓகேவா சோ மைனஸ் இருக்கு இப்ப நான் என்ன பண்றேன் by 3 அப்ப 360 minus theta which quadrant பா எந்த கால்குலேட்டர் பகுதியில இருக்குது 360 minus theta னா fourth quadrant னா all silver tea cups cos உம் secant பாசிட்டிவ் சோ அப்ப இது பாசிட்டிவ் தான் ஆனா இங்க என்ன பண்றானே மைனஸ் ஏன் சார் அது நம்ம மைனஸ் போடுறோங்க சார் ஈக்குவேஷன் கரெக்ட்டா வரும் ஓகேவா அடுத்து இதே போல cos க்கு எழுதலாம்னா sin க்கும் இப்ப sin 2 by minus by 3 2 by என்னப்பா no change அப்ப sin by 3 by 3 360 minus theta fourth quadrant is positive all silver tea cups cos உம் secant அப்ப என்ன வருது sin அப்ப minus so ஒருல மைனஸ் பண்ணா இந்த மைனஸ் வரப்பா ஒருல மைனஸ் பண்ணா என்ன பண்ணிட்டா வேல்யூ மைனஸ்னா எழுதணும் அப்ப 2 sis minus by 3 அப்ப பாருங்க 2 then cos by 3 எப்படி எழுதலாம் sis minus by 3 cos by 3 minus I sin by 3 ன்னு சொல்லலாம் இப்ப பாருங்க cos 60 ஓட வேல்யூ என்னப்பா 1/2 minus I √3 divided by 2 sin 60 ஓட வேல்யூ என்னப்பா √3 divided by 2 ஃப்ரண்ட்ல என்ன காமா இருக்கு 2 காமா இருக்குங்களா அப்ப அந்த 2 க்கு டிவைட் பை 2 கேன்சல் ஆயிருது இப்ப z minus 1 equal to 1 minus I √3 equation number 2 ஓகேவா we know that லாஸ்ட் கேஸ் என்ன பார்த்தோம் ஒமேகா ஸ்கொயர் எடுத்துக்கிறோம் ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா -1/2 I √3 divided by 2 இங்க ஒமேகா வேல்யூ என்னப்பா -1/2 plus I √3 divided by 2 இப்ப பாருங்க இத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 2 ஒமேகா -1 plus I √3 இப்ப இதுல என்ன மைனஸ் காமா வெளிய எடுத்துங்க இப்ப -1 minus I √3 1 minus I √3 என்னப்பா ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன கொடுத்திருக்காங்க z minus 1 அப்ப 2 omega equal to minus of z minus 1 minus மல்டிப்ளை பண்ணுங்க 2 omega equal to minus z plus 1 அப்ப minus z எடுத்துட்டா plus z equal to 1 minus 2 omega so prove பண்ணனும் hence prove
question pa 2.8 la 7th question enadhu find the value of summation k equal to 1 to 8 cos of 2k by 9 plus I sin 2k by 9 என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கப்பா இந்த ஈக்குவேஷன் இந்த summation of k equal to 1 to 8 னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க போலார் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் டிவைட் எடுத்து எழுதுறோம் இது நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும் sum of all 9 roots of unity is 0 sum of all நம்ம என்ன சொல்லலாம் இங்க வந்து இங்க 9 இருக்கிறது 9 யூஸ் பண்றோம் இங்க என்ன சொல்றோம் பாருங்க nth roots of unity is 0 அதாவது 1 plus omega plus omega square plus etc omega power 8 equal to 0 அப்ப இங்க என்ன இருக்கு 9th வரைக்கும் யூஸ் பண்ணி கன்சிடர் பண்ணலாம்ல 9th ரூட்ல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கன்சிடர் கீழ 9 இருக்கு அதாவது k equal to 1 to 8 ங்களா அப்ப இது 1 to 8 னா எது வரைக்கும் பா 1 to இது அப்படியே இருக்கும் ஓகேவா ஏன்னா k equal to 1 to 8 நல்லா கவனிங்களே நமக்கு ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகும் அப்ப இதோட வேல்யூ எது வரைக்கும் இருக்கும் 1 ல இருந்து 8 வரைக்கும் ஓகே ஆனா ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னப்பா இது மட்டும் தான் அப்ப நமக்கு என்ன தெரியும் 9th roots of unity is 0 இப்ப 9th roots போட்டா என்ன வந்துறணும் 6 ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ அதாவது 0 கொடுங்க k equal to 0 னா cos 0 plus I sin 0 அத நான் அப்படியே இருக்கேன் 6 0 plus 9th root ல ஸ்டார்ட் ஆகுமா 1 2ங்களா சோ ரிமைனிங் இதானே இது எதை மீன் பண்ணுது k equal to 1 to 8 ல மீன் பண்ணுது சோ அத ரிமைனிங் அப்படியே இருக்கும் அத கவனிங்க sum of all 9 roots of unity is 0 இப்ப 9 is the first term என்னப்பா இருக்கும் 1 இப்ப 1 னா எப்படி சார் இது 1 சொல்றதால இங்க cos of 0 எழுதிருக்கீங்க cos 0 plus I sin 0 cos 0 வேல்யூ 1 cos 0 வேல்யூ 1 plus I sin 0 வேல்யூ 0 அப்ப என்னப்பா 1 இப்ப 1 னா எப்படி எழுதலாம் 6 of 0 அடுத்து என்ன வரணும் எப்ப இது 9th roots of மீதி என்ன வரணும் k equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் k equal to அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் இந்த டேர்ம் கிடைக்கும் ஓகே இப்ப பாருங்க 6 of 0 வேல்யூ என்னப்பா 1 இப்ப இந்த வேல்யூ அப்படியே எழுதணும் 1 ரைட் சைடு கொண்டு போயிருங்க இப்ப என்ன எழுதணும் -1 அது என்னது summation k equal to 1 to 8 cos of 2k by 9 plus I sin of 2k by 9 ஓட வேல்யூ என்னப்பா -1 next question பா 2.8 ல 8th one if omega is not equal to 1 is a cube root of unity such that first question approve பண்ணுமா 1 minus omega plus omega square whole power 6 plus 1 plus omega minus omega square whole power 6 equal to 128 second question அப்பா 1 plus omega square 1 plus omega power 4 etc 1 plus omega square whole 1 plus omega square power omega 2 power 11 equal to 1 prove பண்ணனும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन first question நம்ம கொடுத்துட்டோம் omega is not equal to 1 is a cube root னா omega cube equal to 1 so that is omega cube equal to 1 அப்ப என்ன வந்துருப்பா 1 plus omega squared equal to 0 1 plus omega squared equal to 0 பாருங்க from 1 minus omega question எழுதிக்கிறோம் இத நான் ஃபர்ஸ்ட் LHS மட்டும் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா LHS எடுத்துட்டா 1 minus omega plus omega squared இதுல 1 plus omega squared இதுல 1 plus omega squared வேல்யூ என்னப்பா வரும் minus omega 1 plus omega squared வேல்யூனா minus omega அங்க ஒரு minus omega இருக்கு whole power 6 plus 1 plus omega 1 plus omega squared இருந்து வேல்யூ என்ன வந்துரும் minus omega square ஆல்ரெடி ஒரு minus omega square இருக்கு அப்ப omega minus omega square whole power 6 இப்போ இத ரெண்டையும் ஆட் பண்ணிருப்பா -2 omega whole power 6 plus -2 omega square whole power
6. இப்போ பாருங்க இதை செப்பரேட் பண்ணி எழுதிருப்பா -2 பவர் 6 omega power 6 plus -2 whole power 6 omega square whole power 6 -2 in power 6 ஓட வேல்யூ என்னப்பா 2 into 2 4 ஏன்னா இது மைனஸ் இருக்கு ஈவன் பவர்ல ஈவன் நம்பர் இருக்கு அப்ப என்னதான் வரும்பா பாசிட்டிவ் தான் அப்ப பிளஸ் 2 power 6 2 into 2 4 4 into 2 8 8 into 2 16 16 into 2 32 32 into 2 64 omega power 6 plus 64 இத ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கப்பா omega power 12 இப்போ நமக்கு என்ன தெரியும் omega cube equal to 1 அப்ப multiple of 3 omega power multiple of 3 equal to 1 அதாவது omega பவர்ல 3 உடைய மடங்கு என்ன இருந்தாலும் அதோட வேல்யூ என்னதா வரும் 1 இப்ப பாருங்க omega cube omega power 6 இது multiply of 3 ங்களா அப்ப இதோட வேல்யூ 1 plus omega 64 காமனா வெளிய எடுத்தாச்சு இது 1 plus omega power 12 omega power multiple of 3 அப்ப 3 6 9 12 அப்ப இதோட வேல்யூ என்னப்பா 1 1 plus 1 2 2 into 64 128 hence the proof okay and second one 1 plus omega square etc 1 plus omega 2 power 11 omega power 2 power 11 तो பாருங்க இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்பா 1 னு ப்ரூவ் பண்ணனும் சரி ஃபர்ஸ்ட் 1 plus omega square எழுதிங்களா நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பாருங்க நல்லா கவனிங்க 1 plus omega power 4 1 plus omega power 8 etc 1 plus omega 2 power 11 இப்படி இருக்குல்ல இப்போ 1 plus omega 1 plus omega square omega cube ஓட வேல்யூ என்னப்பா 1 அப்ப ரிமைனிங் என்ன பாருங்க அந்த omega power 4 ல அப்படியே எழுதலாம் omega power 3 omega power 1 பேஸ் ஈக்குவல் தான் பவரை ஆட் பண்ணிக்கலாம் அடிமான ஒண்ணா அடுக்குல கூட்டிக்கலாம் இப்ப பாருங்க omega cube ஓட வேல்யூ என்னப்பா 1 1 into omega into இத என்ன பண்ணலாம் omega power 8 இத எழுதலாம் omega power 6 omega square அப்ப omega power multiple of 3 அப்ப அது வந்துரும் 1 1 into omega square அதே போல நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டே இருக்கோம் இப்போ இதுக்கு முன்னாடி டேர்ம் என்ன பாருங்க 1 பிளஸ் இது என்ன வந்துரும் நல்லா கவனிச்சீங்க இதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க 1 plus omega square முன்னாடி டேர்ம் என்ன பாருங்க இப்போ இது வந்து 2 power 11 அப்ப இதுக்கு முன்னாடி டேர்ம் என்னவா பாருங்க இதுக்கு முன்னாடி டேர்ம் என்னவா இருக்கும் 1 plus 2 power 10 1 plus omega power 2 power 11 இந்த டேர்ம் எழுதியாச்சு நல்லா கவனிச்சீங்களா இப்போ இத மல்டிப்ளை பண்ணுங்க 1 plus omega power 20 ओके पहला 120 ना चलिए இங்க பாருங்க கொஞ்சம் கவனிப்பா 1 plus omega square omega 2 power 10 plus 1 plus omega 2 power 11 இப்போ இதுக்கு earlier term என்ன before term என்னவா இருக்கும் 1 plus omega power 2 power 10 நல்லா கவனிச்சீங்க இப்போ இதுக்கு 2 power 10 க்கு வேல்யூ என்னப்பா நல்லா கவனிச்சீங்க 2 power 10 க்கு வேல்யூ 1024 அப்ப நமக்கு அந்த இடத்துல என்ன கிடைக்கும்பா omega power 1024 நமக்கு என்ன தெரியும் omega power multiple of 3 equal to 1 அப்ப இதுல எத்தனை multiple of 3 இருக்கு பாருங்கப்பா இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணா வந்துருப்பா divide by 3 அப்ப 3 into 3 9 remaining 1 12 4
4 remaining 1. அப்ப பாருங்க இந்த ஒமேகா பவர் 2 பவர் 10 எடுப்பதனால ஒமேகா பவர் 1023 டாட் ஒமேகா. அப்ப இதோட வேல்யூ என்ன வந்ததுப்பா? இதோட வேல்யூ 1. நல்லா கவனிச்சுங்க. இதோட வேல்யூ 1. ரிமைனிங் என்ன இருக்கு? ஒமேகா. அதான் என்ன எழுதிருக்கோம்? 1 plus ஒமேகா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எப்படி இருக்கும்? ஒமேகா 2 பவர் 11. 2 பவர் 10 ஓட வேல்யூ 1024. அப்ப 2 பவர் 11 ஓட வேல்யூ என்ன வரும்பா? 2048. அப்ப ஒமேகா பவர் 2048. இப்ப இத எப்படி எழுதலாம்? 2048 divided by 3. 6 into 3 18, remaining 2 24. 24 8 into 3 24. Remaining 8 8 over 2 இருக்கும் 3. 2 into 3 16, remaining 2. அப்ப இந்த டேர்ம் நான் எப்படி எழுதலாம்? ஒமேகா பவர் 2 power 11 equal to omega power 2046 dot omega square. remaining 2 இருக்கு. அப்ப இதோட வேல்யூ என்ன வந்துருப்பா? 1. 1 into omega square அதனால என்ன இருக்குப்பா? 1 plus omega square. இந்த ஸ்டெப் ஓகேங்களா? இதே ஸ்டெப் எப்படி பாருங்க. அப்ப நமக்கு இது ஒரு பேர், இது ஒரு பேர், எக்ஸ்ட்ரா ஒரு பேர். அப்ப எத்தனை டேர்ம் நமக்கு எத்தனை பேர் கிடைக்கும் பா? ஃபர்ஸ்ட் எத்தனை டேர்ம் இருக்குன்னு பார்க்கணும். நல்லா கவனிச்சுங்க. இங்க 2 பவர் 11 டேர்ம் இருக்குங்களா? பிளஸ் 2 பவர் 11 இருக்குன்னா இங்க பவர்ல இருந்து 11 இருக்கு. அப்ப 0 சப்ட்ராக்ட் எத்தனை டேர்ம் இருக்குப்பா? 12 டேர்ம் இருக்கு. 12 டேர்ம்னா அத ரெண்டு பேரா ஸ்ப்ளிட் பண்றேன். இது ஒரு பேர், இது ஒரு பேர். அப்ப இது போல 12 டேர்ம்ஸ்னா எத்தனை இந்த பேர் எத்தனை வாட்டி வரும்? எத்தனை டைம்ஸ் வரும்? 6 டைம்ஸ். அதான் 6 டைம்ஸ் இருக்கும். அத பாருங்க 1 plus omega 1 plus omega square whole power 6. ஏனா 6 டைம்ஸ் 12 டேர்ம்ஸ். இந்த ரெண்டு டேர்ம் எத்தனை வாட்டி வருதுன்னா 6 டைம்ஸ். அப்ப பாருங்க 1 plus omega ஓட வேல்யூ என்னப்பா? minus omega square. 1 plus omega square வேல்யூ என்னப்பா? minus omega whole power 6. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டு ஒமேகா ஒமேகா பவர் 3 ஹோல் பவர் 6. ஒமேகா கியூப் ஓட வேல்யூ என்னப்பா? 1. So 1 power 6 ஓட வேல்யூ 1. ஓகே, hence the proof. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் சம் பா. அத தெளிவா பாத்துக்கங்க.